வணக்கம் உறவே. இங்கே நாம் காண்பது திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் எஸ் நாகராஜன் அறிவியல் அறக்கட்டளை இணைந்து தமிழ்நாட்டிலே முதன்முறையாக நடத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க திருவிழாவினை காண்கிறோம். திண்டுக்கல் MSP சோலை நாடார் பள்ளி வளாகத்தில் நடந்தது. 120க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் நிறுவனங்கள் கலந்து கொண்டனர். புதிய புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர். இதே போன்று அனைத்து மாவட்டங்கள் வட்டங்களில் நடைபெற வேண்டும் உறவே. அப்பொழுதுதான் நமது மாணவர்கள் அறிவியல் மனப்பான்மையோடு புதியன கண்டுபிடிப்பார்கள். ஏன் இதை செய்ய வேண்டும்? உலகில் மேட் இன் ஜப்பான், சைனா, கொரியா, ஜெர்மன் என உலக சந்தையில் பொருட்களை பார்க்கிறோம். மேலும் இந்த AI ரோபோ உலகில் கற்பனைக்கு எட்டாத உயரத்திற்கு சென்று விட்டது உலகம். சைனா சென்று வந்த எங்கள் அதிகாரி சொன்னார், நாம் இன்னும் சைனாவை எட்டி பிடிக்க 30 ஆண்டுகள் ஆகும் என்றார். அவர் சொன்னது 10 ஆண்டுகளுக்கு முன்னே. இன்றோ 50 ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆம், அதிவேக ரயில், உயரமான தொங்கு பாலம், கடலுக்கடியில் போக்குவரத்து என எங்கோ சென்று விட்டது சைனா. நாமோ 1976இல் அரசியல் சட்ட திருத்தம் 51A பிரிவில் சொல்லப்பட்ட அந்த அறிவியல் மனப்பான்மை, பகுத்தறிவு, மனிதநேயம், சமூக உணர்வு இந்த பண்புகளை மக்களிடையே கொண்டு சேர்த்திருந்தோமானால் கண்டிப்பாக நாமும் சைனாவை விஞ்சி இருக்கலாம். ஆனால் இங்கே நடப்பது என்ன? தொடர்ந்து அறிவியலுக்கு எதிரான செய்திகளை மக்களிடையே நிலைநிறுத்தவே அந்த விழாக்களை கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி நடத்துகிறார்கள். மேற்சொன்ன நாடுகளில் அதுபோன்று இல்லை. அறிவியல் மனப்பான்மையை, மனிதநேயத்தை வளர்க்கக்கூடிய கல்வியை தருகிறார்கள். ஆய்வு மனப்பான்மையை வளர்த்தெடுக்கிறார்கள். அதனாலேயே அங்கே புதிதாக பொருட்களை கண்டறிகிறார்கள். அதனை பயன்படுத்திக் கொண்டு அதற்கு எதிராக பணிகளே இங்கே நடைபெறுகிறது அதிகமாக. அவர்களெல்லாம் ஆய்வுக்கு கொரியா 5 விழுக்காடு நிதி ஒதுக்குகிறது அவங்களுடைய வருவாயில். நாமோ ஆய்வுக்காக 0.7 விழுக்காடு ஒதுக்குகிறோம். அதே போன்று கல்விக்கு அவர்களெல்லாம் 5, 4, 6 என ஒதுக்கும் பொழுது நாம் அதாவது புதிய கல்விக் கொள்கை நிறைவேற்றும் போது சொல்லப்பட்ட 6 விழுக்காடு நிதியை கூட ஒதுக்காமல் 3 விழுக்காடு ஒதுக்கியுள்ளோம். இது அனைத்தும் யாருக்கு இழப்பு? 80 விழுக்காடு உள்ள உழைக்கும் மக்களுக்குத்தான். மேலே அதற்கு உயர் வகுப்பினருக்கு அந்த இழப்பு அல்ல. ஏனால் உயர்கல்வி நிறுவனங்களில் முழுமையாக 80 விழுக்காடுக்கு மேல அவர்கள்தான் அங்கே கல்வி கற்கிறார்கள். ஆனால் உழைக்கும் மக்கள் அதில் இன்னும் எட்டாக்கணியாகவே உள்ளது. ஆகவே உழைக்கும் மக்களே, உறவுகளே, நாம் இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இனியேனும் குழந்தைகளை உயர்ந்த இலக்கோடு அறிவியல் மனப்பான்மையோடு வளர்த்தெடுப்போம். நன்றி, வணக்கம். அரங்க பெருமாள்.